அறிவித்தும் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் கரூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற மாபெரும் இந்த கண்டன அறப்போராட்டத்திற்கு வருகை இருந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் 8 கோடி தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் 2 கோடி இளைஞர்களின் எதிர்காலம் நாளைய தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய நாளைய தமிழக முதலமைச்சர் டிடிவி அவர்களை வருக என்று கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே வருகின்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட சார்பணியினுடைய நிர்வாகிகளே, கிளை வார்டு ஊராட்சி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் விவசாய சங்கத்தை சார்ந்திருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கும் வருகையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் முதல்கண் வணக்கத்தையும் நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்று கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, சுற்றுவட்ட சாலை, புதிய பேருந்து நிலையம், 5 ரோடு மேம்பாலம், அதே போல கோயம்பள்ளி மேம்பாலம், கரூர் நகராட்சிக்கு 68 கோடியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களை கரூர் மண்ணிற்கு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி திட்டங்களை தந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு, அம்மாவுடைய எண்ணங்களை, லட்சியங்களை, அம்மாவுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரே தன்மானம் உள்ள தலைவர், அரசியல் தலைவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து நடைபெறுகின்ற தர்மபுரியில் தொடங்கி இப்பொழுது கரூரிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் என்று சொன்னால் இந்த மண்ணிற்கு, தீரன் சின்னமலை பிறந்த மண்ணிற்கு மாபெரும் ஒரு பெருமை உண்டு. அந்த பெருமைக்கு இழிவை ஏற்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காத சூழ்நிலையில் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாளைய தமிழக முதல்வர் டிடிவி அவர்களும் முதலமைச்சர் என்ற உரிய பதவியை தந்தார்கள். பதவியை பெற்றுக்கொண்டு துரோகத்தை செய்திருக்கின்றார். நிச்சயம் பொதுவாக தமிழக மக்கள் துரோகத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். செய்த துரோகத்தை வேறறுத்து நிச்சயம் தியாகத்தை நிலைநிறுத்தக்கூடிய மக்கள் தமிழக மக்கள். அந்த வகையில் மிக விரைவாக எடப்பாடியும் அவருடைய அமைச்சரவையும் வீட்டிற்கு செல்லும் ஆனால் டிடிவி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அம்மாவையும் தமிழக மக்களுக்கு நலத்திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை நிச்சயம் பெறுவார்கள். டிஎன்பிஎல் காகித ஆலை புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம் என்று 22,000 பயனாளிகளை அழைத்து வந்து 25,000 இருக்கைகளை போட்டு முழுக்க பயனாளிகளை அமர வைத்து ஒரு விழாவாக கொண்டாடினார்கள். உண்மையாக அவர்கள் இயக்கத்தின் மீது, புரட்சி தலைவர் மீது பற்றிருந்தால் அவர் தொடங்கிய ஆலைக்கு டிஎன்பிஎல் செய்தித்தாள் காகித நிறுவனத்திற்கு புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் காகித ஆலை என்று பெயரை வைத்திருப்பார்கள். அப்படி வைப்பதற்கு அவர்கள் மனமில்லை. நிச்சயமாக எங்களுடைய கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் வேண்டுகோளாக சொல்வது, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை கழக துணை பொதுச்செயலாளர் டிடி அவர்கள் தலைமையில் அமைத்து காகித ஆலைக்கு புரட்சி தலைவருடைய பெயரை சூட்டுகின்ற காலம் விரைவில் அமையும். அதே போல தடைபெற்றிருக்கின்ற கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட அத்தனை வளர்ச்சி திட்டங்களை மன்னன் அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றி தருவார்கள் என்ற உறுதியை சொல்லி இங்கே ஒரு எம்பி இருக்கார். ஏறத்தாழ 9 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எங்கேயாவது ஊர் பக்கம் பார்த்திருப்பீங்களா? எம்பி யாருன்னாலும் தெரியுமா? தேர்தல் நேரத்தில் வருவாரு, பைபாஸ்ல வந்துட்டு ஓட்டு கேட்கும் போது யாரையாவது முன்னாடி நிறுத்தி பின்னாடி மறைஞ்சு வந்து ஓட்டு கேட்டுட்டு அதோட போயிருவார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல, மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். ஆந்திராவில் இருக்கிற 2 அமைச்சர் ராஜினாமா பண்ணி தங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் குறைந்தபட்சம் மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எடப்பாடி அணியை சேர்ந்தவர்கள் ராஜினாமா செய்து
மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து காவிரி மேலாண் வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். காரணம், இவர்களுக்கு தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை, கரூர் மாவட்ட மக்கள் மீதும் அக்கறை இல்லை. நிச்சயமாக அண்ணன் டிடிஆர் தலைமையிலே பொற்கால ஆட்சி அமையும். மத்திய அரசை வலியுறுத்தி காவிரி மேலாண் வாரியத்தை நிச்சயம் தமிழக மக்களுக்கு அவர் பெற்றுத் தருவார்கள். அதே போல நம்முடைய மாவட்ட துணை செயலாளர்கள் சொன்னதை போல தொடர்ச்சியாக காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி தொடர்ந்து இடையூறுகளை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று காவல்துறை கண்காணிப்பாளர் மைக்கில அவங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறார். எங்க சுக்காலியூர் ரவுண்டானால இருந்து வண்டிகள்லாம் நீங்க அங்கேயே இறக்கி கொடுங்க, அங்க இருந்து நடந்து போகட்டும் அப்படின்னு. நிச்சயமாக சொல்கின்றேன், இங்கே அத்துமீறி செயல்படுகின்ற காவல்துறை அதிகாரிகளுடைய யூனிஃபார்ம் கழட்டுகின்ற காலம் அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். கூட்டுறவு சங்கத்தினுடைய தேர்தல், எங்கள் நகர செயலாளர் ஏற்கனவே சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். அவர் வேட்புமனு செய்ய செல்கின்றார். உங்களுக்கு தைரியம் இல்லை, திறமை இல்லை, நாங்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவோம். நிச்சயமாக சொல்கின்றேன், நியாயமாக கூட்டுறவு சங்க தேர்தல் நடந்தால் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வேட்புமனுக்களை பெற்று முறையாக வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்படுமானால் நிச்சயம் தமிழகம் எங்கும் போட்டியிடுவதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கு தைரியம் இல்லை. இங்க கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க, சில பேர் வந்து சொல்லுவாங்க சேலை கட்டிய ஆண்மகன்பாங்க, ஆனா சில பேர் வேட்டி கட்டிய இவங்களால களத்துக்கு வர முடியாது. இன்னைக்கு சுத்தி இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆடியோ எல்லாம் கொண்டு வந்து டியூட்டி போட்டிருக்கிறாங்க. நீங்க வரும்போது வண்டிகள்லாம் எந்த அளவுக்கு தேக்கி கொடுமைப்படுத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து தாமதப்படுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். நிச்சயமாக சொல்கின்றேன், போக்குவரத்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் மிக விரைவாக நல்ல அமாவாசை வரும், நடுநிலையோடு செயல்படுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்தில் அன்போடு அவரிடத்திலே கூறிக்கொண்டு, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் 2.5 கோடி இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர், எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத இளைஞர்களுடைய ஆர்ப்பரிக்கின்ற சிங்கங்கள் இன்றான டிடிஆருடைய தலைமையை ஏற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் ஆனால் டிடிஆருடைய தலைமையை ஏற்றிருக்கின்றார்கள். எனவே எப்பொழுது தேர்தல் வந்தாலும் சரி நிச்சயமாக 234 சட்டமன்ற தொகுதியிலும் வெல்லப் போவது அண்ணன் டிடிஆர் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளர்கள் ஆட்சி அமைக்கப் போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை சொல்லி, இந்த மண்ணிற்கு துரோகத்தை செய்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய சகாக்களும்